கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் அப்படின்னா ஆன் ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஈசிஆர் ரோடு. இது ஆன் ஈசிஆரில் முட்டுக்காடு பிரிட்ஜுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து டோட்டலாக ஒரு 5 ஏக்கர் பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி. இது டோட்டலாக 5 ஏக்கர். 3 சைடுமே வந்து உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லி காம்பவுண்டட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் இருக்குது பாருங்கள். ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. அதாவது நிறைய மரங்கள் இருக்குது. உங்களுக்கு சென்டராக வந்து ஒரு ரோடு போட்டிருக்காங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் எலுமிச்சை மரம். இது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஒரு பக்கம் எலுமிச்சை, லெஃப்ட்டில் வந்து உள்ளே இறங்கினா லெஃப்ட்டில் எலுமிச்சை மரம் இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் காயில் நிறையா காய்ச்சிருக்கும். லெஃப்ட்டில் எலுமிச்சை மரம், ரைட்டில் வந்து நெல்லி மரம் இருக்குது. உங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா சப்போட்டா, அதுக்கப்புறம் வந்து கொய்யா இருக்குது. உங்களுக்கு எலுமிச்சை பாருங்கள் நிறைய கன்று அந்த கேப் விட்டு கட்டிருக்காங்க. நல்லா ஆன் மெயின் ரோட்டில் ஒரு நல்ல ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி. இது பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி 5 ஏக்கர். ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 அடி ஃப்ரண்டேஜ் வரும். உங்களுக்கு பாருங்கள் எல்லா மரத்துலையுமே வந்து அந்த காய் வந்து நல்லாவே காய்ச்சிருக்கு. வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கிற ஒரு ஏரியா. ஏன்னா நியர்பை பீச் கிட்ட இருக்கிறதுல வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டின்றதால மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக கிடைக்கும். அதாவது மார்க்கெட்டில் வந்து ஒரு ஏக்கர் வந்து 7லேருந்து 8 கோடி ரூபா வரும். பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டின்றதில் ஏக்கர் 5 கோடி ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறாங்க. 5 ஏக்கர் இருக்குது மொத்தமாக. சைடில் அந்த பக்கம் பின்னாடி எல்லாமே காம்பவுண்ட் இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன கிணறு இருக்குது, பார்க்கலாம் நம்ம. இது வந்து மோட்டர் ஏரியா, மோட்டர் ரூம். இது அந்த மோட்டருக்காக மட்டும் தனியாக வச்சுருக்காங்க அங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கிணறு ஒன்று இருக்குது. உங்களுக்கு அந்த கிணறு நம்ம வந்து பார்க்கலாம். இதை கிணறு தண்ணி வந்து மேலே இருக்குது பாருங்கள், ரொம்ப மேலே இருக்குது தண்ணி. நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா. உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். துளிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு துளிர் இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. உங்களுக்கு ஆன் மெயின் ரோடு. இது எல்லாருக்குமே ஃபேமஸ் தெரியும். அது ஆன் மெயின் ரோட்டில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி. 5 ஏக்கர் இருக்குது. டோட்டலாக 5 ஏக்கர் தான் சேல். உங்களுக்கு ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 கோடி ரூபா வரும். வாங்குறவங்களுக்கு நல்ல லாபம் தான். இந்த லேண்டை வாங்குறவங்களுக்கு வாங்கி நீங்கள் திருப்பி விற்றா கூட இந்த லேண்டு வந்து நல்ல காஸ்ட் தான். பாருங்கள் நெல்லிக்காய் எல்லாமே வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க. இது நிறைய காய்ச்சி இருக்குது. ஒரு சில மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காய்ச்சி போயிருக்கு. இது வந்து மெயின் ரோடு. உங்களுக்கு இந்த லாஸ்ட் வரைக்கும் போகிறது ரோடு போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிங்கன்னா ரோடு ஃபார்ம் பண்ணிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து உள்ளே போகலாம். வெஹிக்கிளில் உள்ளே வந்து நேராக போய்க்கலாம். கார் போய் நேராக நிறுத்திக்கலாம். நிறைய நெல்லி மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு. ஒரு சில மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காய் இருக்குது. இந்த மரத்தில் பாருங்கள் ஃபுல்லாகவே நெல்லிக்காய் தான் இருக்குது. உங்களுக்கு தொங்குது, கிளைகளே வந்து அந்த வெயிட்டு தாங்காமல் தொங்குற அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. உங்களுக்கு எதுவுமே பறிக்காமல் அப்படியே தான் வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாக நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் என்ன மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சைடில் வந்து எல்லா செடிங்கள்லாம் நிறைய முளைஞ்சி போயிருக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக ஏர் மாதிரி ஓட்டி வச்சாங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்றது தெரியும். உங்களுக்கு கொத்தாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு எல்லாமே கீழே வேஸ்ட்டாக கீழே கொத்து கீழே விழுந்து போயிருக்கு நிறைய. நல்லா வந்து ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்தா இந்த செடி சப்போட்டா பாருங்கள். இதுலேருந்து அப்படியே சப்போட்டா ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு நிறைய சப்போட்டா இருக்குது பாருங்கள். எல்லா மரத்துலையுமே வந்து அந்த காய்கள் வந்து இருக்குது. சப்போட்டா இருக்குது. உங்களுக்கு அதாவது உள்ளே என்ட்ரானோடனே லெஃப்ட் சைடில் கிணறு, எலுமிச்சை தோப்பு இருக்குது. ரைட் சைடில் நெல்லித்தோப்பு இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும். க்ளீன் பண்ணாமல் இருந்தால் ரோடு தெரில. உங்களுக்கு க்ளீன் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக ரோடு லாஸ்ட் வரைக்கும் போகும். உங்களுக்கு சென்டரில் சில தேக்கு மரம் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ரோடு 2 பக்கமும் வந்து தேக்கு மரம் மாதிரி போட்டிருக்காங்க. ரைட்டில் பாருங்கள் இது எல்லாமே வந்து சப்போட்டா செடிங்க. இது உங்களுக்கு ஃபுல்லாக சப்போட்டா தான். இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏரியா. உங்களுக்கு க்ளீன் பண்ணி ரோடு போட்டு நல்லா ஏர் ஓட்டி க்ளீன் பண்ண நல்லாயிருக்கும். இந்த பக்கம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கொய்யா தோப்பு. இது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 50 மரங்கள் இருக்கும். உங்களுக்கு சப்போட்டா ஒரு 50, கொய்யா ஒரு 50, எலுமிச்சை ஒரு 50, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நெல்லிக்காய் ஒரு 50 இருக்கும். உங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் உள்ளே வந்து சேஃப்டிக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு ஸ்விம்மிங் பூல் போடலாம். ப்ளஸ் வந்துட்டு ஏதாவது அனிமல்ஸ் வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வளர்க்கலாம். இங்கே ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் இதெல்லாம் சப்போட்டா எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு காம்பவுண்ட் இருக்குது. தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட், சென்னை. தேங்க்யூ.